பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்கால வேளையிலே அவரோடு பேச நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஆமாம், அவரோடு கூட நாம் நிலைத்திருக்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். அதிகாலை வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை சந்தோஷப்படுத்தி மனமகிழ்ச்சி நாளை நிரப்பி உங்களை காத்து கொள்வார். கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டிகளின் கீழே அடைக்கலம் போகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய சிறகுகளினாலே நம்மளை மூடி மறைக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் போகுகிறோம். ஒரு இடத்திலே நாம் சேரும் பொழுது நம்முடைய இருதயம் நிம்மதி அடையும். அதாவது வெயில் நேரத்திலே நாம் நடந்து கொண்டு வருகிறோம் என்றாலும், மழை நேரத்திலே நாம் நடந்து கொண்டு வருகிறோம் என்றாலும், ஒரு நிழலான இடம், பாதுகாப்பான இடம் கண்டவுடனே ஓடி அவ்விடத்திலே நாம் நின்று கொள்வோம். மழை நின்றவுடன், வெயில் கொஞ்சம் குறைந்தவுடன், இல்லை தன்னுடைய சரீரம் இளைப்பாறின உடனே பின்பு நாம் நடக்கக்கூடிய பாதையை கடந்து செல்வோம். அதுபோல நம்ம வாழ்க்கை பயணத்திலே நமக்கு ஏற்படுகிறதான சகல விதமான போராட்டங்களிலும், வேதனைகளிலும், சோதனைகளிலும் கர்த்தருடைய புகலிடத்தை நாம் தேடுவோம். ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் கீழே நீர் என்னை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். பொல்லாத மனிதர்கள் வாயிலேயும் பிசாசின் பிடியிலேயும் நான் அகப்படாதபடி உம்முடைய அடைக்கலம் எனக்கு பாதுகாப்பாக இருக்க, நான் உம்முடைய அடைக்கலத்தில் புகுந்து கொள்ள நீர் உம்முடைய செட்டைகளை விரித்து என்னை மூடி மறைத்து காத்து கொள்வீர் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு உம்முடைய பாதப்படியிலே அடியான் வந்து நிற்கிறேனப்பா. இதோ இந்த வாழ்க்கை போராட்டம் என்னால் முடியல, என்னால் சமாளிக்கவோ அதை ஜெயித்து வரவோ என்னால் முடியல ஆண்டவரே என்று பெருமூச்சு விடுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை காண்கின்ற தேவன், உங்களை கண்காணிக்கின்ற தேவன், அவர் அமைதலாயிருக்க மாட்டார். நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பி அவருடைய செட்டைகளின் கீழே மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஆகையாலே அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாகும். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து நமக்கு பரிசையுமாகவும் அவருடைய இரத்தத்துக்குள்ளே நாம் கேடகமாகவும் புகுந்து நம்மளை காத்து கொள்கிறோம். இப்பேற்பட்ட கொள்ளாத உலகத்திலே நம் வாழ்க்கையிலே அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படியோ ஆகிவிடும். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை பந்தாடுவான். ஆனாலும் கூட சாத்தான் பிடியிலே நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தையும் ஒப்பு கொடுக்காமல் அவர்தாமே நம்மை காத்து நம்மளை ரட்சித்து நம்மளை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி வழிநடத்துகிற தேவனை நாம் அறிந்து கொள்வோம். அவரையே நாம் துதித்து பரிசுத்தமுள்ள நாமத்தை தொழுது கொண்டு வருகையிலே நாமும் பரிசுத்தமாக்கப்படுவோம். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. இம்மட்டும் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்த தேவனை நன்றி இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் கீழே இம்மட்டுமாய் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து புகலிடமாய் வந்து எங்களை இந்த நல்ல நாளை காண செய்ய நீர் எங்களுக்கு கிருபை காட்டினீரே, உமக்கே கொடான கோடி ஸ்தோத்திரம் என்று அவருடைய செட்டைகளின் நிழலிலே புகழ்ந்து பலவிதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பரலோகத்தின் மேன்மையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை துதி உண்டாவதாக.
ஆமென்.